ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப? அந்த காரப்பொடி சீன் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்களா அந்த சீனு? அதாவது முத்துப்பாண்டி சீனும் அந்த காரப்பொரியுமா? ஆமாம். மிஸ் பண்ணதே இப்போ பார்க்குறேன். அதான் ஃபோனில் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. தேட்டரில் பார்க்குறப்ப அந்த கடைசி வரையும் குச்சிருந்தேனா குச்சின்னு தான் இருந்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி. பிரகாஷ் ராஜ் இன்ட்ரோ, அப்புறம் விஜய் இன்ட்ரோ, எல்லாமே தளபதி இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ரீரிலீஸ் வேற லெவல் மாசா இருந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தியேட்டர்னா தளபதி, ஸ்டேடியம்னா தல. ஓகேங்களா? இல்ல ஆல்ரெடி படம் வந்து இப்படி டிவிலயும் போன்லயே தான் பாத்துருப்பீங்க. ஆமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல நாங்க அப்படிலாம் இல்ல bro. அப்ப தியேட்டர்ல பார்க்கல. அப்ப தியேட்டர்ல பார்த்திருந்தாலும் அந்த மெச்சூரிட்டி இப்ப என்ஜாய் bro, எங்க பண்றீங்க. அப்பா ஃபேமிலில இருக்க எல்லாரும் வந்து பார்த்து படம் bro. இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. யூஃபோரியா ஒன் வேர்ட்ல நீங்க என்ன பாருங்க, கோ டிக்கெட் ஆஃப் கொடுக்குற மாதிரி கில்லி ஓகே, இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலா இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலா கில்லி படத்துல? அதை இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப நான் என்ன என்ஜாய் பண்ணேன்? சொல்லுங்க எந்த சீன் எனக்கு படம் ஃபுல்லாவே அர்ஜுனர் செமையா இருந்துச்சு ப்ரோ. அது அந்த வில்ல உங்களுக்கு தனலட்சுமி வந்து வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு கை கொடுப்பாரு. அதான் ப்ரோ. ரியல் லைஃப்ல இல்ல, அட்லீஸ்ட் படத்துல இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க் யூ. நான் போட்றாதீங்க ப்ரோ, அம்மா பாப்பா. படம் வேற லெவல் தான். ஓகே, இப்ப தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல முன்னாடி படம் பாத்துருக்கீங்களா? சின்ன வயசுல பார்த்தது, பட் அவ்வளோ அந்த ஞாபகம் தியேட்டர்ல இல்லை. பாக்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல். ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு, நான் டிவியில் கூட ரொம்ப வருஷம் பார்க்கல, அதனால ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப? என்ஜாய் பண்ணி எல்லாமே தான் நல்லா இருந்துச்சு. எல்லா சீனும் நல்லா இந்த இருந்துச்சு. bro, நீங்க தனலட்சுமி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே, first time 10 வாட்டி மேலே பார்த்துருப்போம். சன் டிவி கேடிவியே போட்டுட்டு இருப்பாங்க நிறைய வாட்டி. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஆக்சுவலா அந்த போர் எதுவுமே இல்லை 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 எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஓகே, இருந்துச்சு. மியூசிக் தூக்கி நாட்டிருச்சு. ஓகே, தேங்க் யூ. ஓகே, எந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? எங்க என் ஃப்ரெண்ட் படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குடா. ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல பார்த்ததில்ல, அப்போ சின்ன இப்பதான் பார்த்துருக்கோம். நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது தியேட்டர்ல பார்த்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கீங்க. அதுவும் ரீ ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரீ ரிலீஸ்க்கும் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் கில்லி தியேட்டர்லயும் பார்த்துருக்கேன். ஸோ பயங்கரமா இப்போ நீங்க ஃபோன்ல பாத்துருப்பீங்க, டிவில பாத்துருப்பீங்க. இப்போ தியேட்டர்ல பார்க்கறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல அதான் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரீ ரிலீஸ்க்குலாம் வந்திருக்கேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறப்ப? மோஸ்ட் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலரா சொல்லணும்னா விஜய் வர சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க் யூ. ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இல்லையா? இல்ல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லு ப்ரோ, சொல்லிட்டு சொல்கிறேன் நாங்கள் தானே விஜய் பற்றி சொல்லலாம். சூப்பர்ண்ணா, பக்காண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோண்ணா. இது மாதிரி தியேட்டர்ல பார்க்கலையே, அதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் First time. Okay, வெடி மிஸ் phone பண்ணதே இப்போ பார்க்குறேண்ணா. அதான் ஃபோன்ல டிவில தான் பார்த்துருப்பீங்க. இப்போ தியேட்டர்ல பார்க்குறப்ப அந்த கடைசி வரையும் குச்சிருந்தேனா குச்சின்னு தான் இருந்தீங்களா? ஓகே, தேங்க் யூ. மட்டும் சொல்லிட்டு போங்க. எனக்கு கவர் பண்ணுங்க. படம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி. ஜஸ்ட் ரெண்டு சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக இப்போ இது மாதிரி டிவிலையும் ஃபோன்லேயும் தான் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா டிவில பார்த்ததோட தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா. வந்து பாருங்க கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்குறீங்க. இது மாதிரி தியேட்டர்ல பார்க்கலையா? ஸோ இந்த ரீலீஸ் படத்துக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கூட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்டிகுலரான ஒரு சீன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா தியேட்டர்ல பார்க்குறப்ப அப்படின்னா எந்த சீன்? அந்த காராபுரி சீன் வந்துச்சு. சீன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ தியேட்டர்ல பார்க்குறப்ப? எல்லா சீனுமே, அந்த காரப்பொரி சீன் ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்கல்ல அந்த சீன், அதாவது முத்துப்பாண்டி சீனும் அந்த காரப்பொரியுமா? ஆமா. இப்போ ரீ ரிலீஸ் படத்துக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் பண்ணோம். ஓகே, நிறைய படம் ரிலீஸ் பண்ணோம். ஓரளவு சூப்பரா இருக்கா படம்? தியேட்டர்ல சூப்பரா பார்க்குறப்ப செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த படம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறீங்களா? ஃபோன்ல டிவில எதுவுமே பார்த்தது? ஓகே, தேங்க் யூ. லெவலில் இருந்துச்சு. ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸு. 20 வருஷம் முன்னாடி சின்ன வயசில் நான் 9 வயசு இருந்தப்போ பார்த்தேன். இப்போ ஆமாம்மா தேட்டரில் பார்த்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே வைப்பு. வித்யாசாகர் கான்சர்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கில்லி படம் என்ஜாய் பண்ணாத தமிழ்நாட்டில் ஒரு ஆடியன்ஸே இருக்க மாட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இப்போவும் அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூட கம்மியாகாம அதை விட எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா இது பல ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த படம் பேசும். அந்த டைம் நம்மளாம் சின்ன வயசாக இருந்தோம், இப்போ 27 28 வயசு ஆகிட்டோம். ஸோ சின்ன பசங்க இப்போ டிவிலெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்கு தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அவங்க நம்மள மாதிரி அந்த வயசில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நல்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி? ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? எப்படி ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி. இருங்க நின்று சொல்லிட்டு போகலாம்ல.
சூப்பரா இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி அர்ஜுன் சாங் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது படத்துல. எல்லா சீனும் நல்லா வந்து நீங்க தியேட்டர்ல பாத்திருப்பீங்க. ஆல்ரெடி படம் வந்து போன்லயோ டிவிலயோ பாத்திருப்பீங்க. இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் நல்லா ஷவுட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பர்టిక్యులரா எந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? லாஸ்ட் சீன். அந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ். தேங்க் யூ.